தரணிவால் தமிழர்களின் இதய மொழி தமிழர் 24.com. வணக்கம். தமிழன் 24.com வழங்குகின்ற தமிழனின் பார்வையில் நாங்கள் இன்றைய தினம் எங்கள் பார்வையினை செலுத்தி இருக்கின்றோம். எமது சமூகம் எங்கே செல்கிறது? இன்று காதல் காமம் என்று இங்கோ சென்று கொண்டிருக்கிறது எமது சமூகம். சமூகவியல், கலாச்சாரம், அத்துடன் மனிதாபிமானத்தை கடந்து இன்று கொலை, தற்கொலை என எமது சமூகம் எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் நாங்கள் எங்கள் இன்றைய பார்வையினை செலுத்தி இருக்கின்றோம். பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவியும் வவுனியாவைச் சேர்ந்த இளைஞனும் காதலித்து குறித்த மாணவியால் கலட்டிவிடப்பட்டதாக கூறி அந்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பை வடக்கில், குறிப்பாக இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பாக குடும்பத்தாரோடும் தொடர்பு கொண்டிருந்தோம். குடும்பத்தார் பல அவல நிலைகளையும் பல துயரங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். தற்கொலை செய்து கொண்ட அந்த இளைஞனின் சகோதரர் இவ்வாறு எங்களோடு கருத்தினை பகிர்ந்து கொள்கின்றார். என்னுடைய பேர் சதாசிவம் ஜீவராஜ். எனக்கு 2 சகோதரர்களுக்கு சதாசிவம் பிரதினி, சதாசிவம் மொத்தம் 3 பேர் குடும்பத்தில் இருந்தாங்க. 3 பேர் நல்ல சந்தோஷமா இருந்தோம். ஆனால் 2009ஆம் ஆண்டு அண்ணி என்ற பேரில் செல்வராசா மதுன்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கு வந்து அறிமுகமானாங்க. அண்ணா லவ் பண்ணி, அண்ணாவை லவ் பண்ணி, அவங்க 2 மாதம் அண்ணாவை லவ் பண்ணி, அண்ணாவும் அவங்களை பிடிச்சிருந்து லவ் பண்ணி வீட்டை கூட்டிகிட்டு வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 5 வருஷம் அண்ணா வந்து படிப்பிச்சார். 5 வருஷமா அண்ணா தான் படிப்பிச்சார். ஃபிட்டிங் வேலை, பெயிண்டிங் வேலை, அந்த எல்லா வேலையும் செய்து அண்ணா முழுக்க படிப்பிச்சு நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். எல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் செஞ்சேன். எங்களால் முடிஞ்சு நாங்களும் எவ்வளவோ ஹெல்ப்கள் பண்ணணும் அவளுக்கு படிப்புக்கு. எங்கள் அப்பா, அண்ணா எல்லாருமே எங்கள் அண்ணா கஷ்டப்பட்டு 5 வருஷம் படிப்பிச்சும் கடைசியாக இப்போ படிப்பு முடிகிற டைமில் வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. ஆனால் அவங்க இப்போ 25/8 வந்திருந்தாங்க. அண்ணா மருந்து பிடிச்சிருந்தாரு. அண்ணா மருந்து பிடிச்சி இவங்களால பிரச்சனைப்பட்டு 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. அவங்க வந்து கதைக்கிறது இப்படி 5 வருஷமா அவர் உழைச்சி நாயா உழைச்சி அவர் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு அவருக்கு கடைசி அவாவும் இல்லை. அவளோட படிப்பும் அவாவுக்கு எல்லாம் முக்கியம், படிப்பு இடிப்பு எல்லாம் சரி. ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அவர் அவாவோட உயிரையே விட்டுட்டு 25/8/2015 தன் உயிரையே அவாவுக்காண்டி, அன்புக்காக, காதலுக்காக அவாவுக்காண்டி அவர் உயிரையே இழந்துட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு கேஸுமோ எதுவுமே இல்லை. அதான் எனக்கு என்ன செய்யறதே தெரியல. அதான் நான் மீடியாவை, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நான் நம்பி வந்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல தீர்வு. நான் மலேசியாவிலேருந்து புதுசாக வீட்டை வந்து நிற்கும்போது அவங்க அண்ணியும் வந்திருப்பாங்க. சரி, ஏதோ சின்ன பிரச்சனை, அண்ணா கோபத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேரோ அப்படின்னு நான் ஓடி வந்து அண்ணா பொடியை பார்க்கும்போது பக்கத்தில் சுற்றி பார்த்தேன். அண்ணி அவங்க அண்ணின்னு சொல்கிற அருகதையும் அவங்களுக்கு இல்லை. அவங்க அண்ணின்னு வாயா சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லி பழகிடுச்சு. பக்கத்தில் பொடிக்கு பக்கத்தில் அவங்க இல்லை. அம்மா, அக்கா அவங்க தான் நின்றாங்க. வேறு யாருமே அவள் இல்லை. அவள் தான் முக்கியம் என்று இருக்கணும். தப்பு செய்யலைன்னு சொன்னால் அவள் வந்திருக்கும். செத்த விட்டு கோல் பண்ணி கடைசியா எனக்கு கண்ணீர் வருது. நான் கோல் பண்ணி அழுது கேட்குறேன். அண்ணி சரி பரவாயில்ல, என்ன நடந்து எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியல. ஆனால் நீங்கள் பரவாயில்ல, அண்ணா கடைசி கிரிகைக்கு சரி வந்து நீங்கள் வந்து ஆத்மா சாந்தி அடையாது, நீங்கள் வந்து கடைசியாக எல்லாத்தையும் செய்துட்டு போங்கன்னு சொல்லி உங்களோட காலில் வேணாலும் விழுகிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவங்க இந்த மட்டும்தான் மட்டும்தான் பதில் வந்துச்சு. வேறு எந்த ஒரு பதிலும் எனக்கு கிடைக்க இல்லை. அவங்களோட அம்மா அப்பா வாங்கி கிடைச்சா இல்லை, நாங்கள் வர மாட்டோம், வந்த பிரச்சனை வரணும்னு சொல்லி நாங்கள் வர மாட்டோம், தப்பு செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, ஏது தப்பு செஞ்சீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, என் குடும்பத்துக்கும் தெரியல. அம்மா மனநிலை சரிங்களா, அம்மாவும் எதில் இருந்தது அவங்க ஒன்று அவங்க பேசாட்டி அவங்க
அண்ணா எல்லாத்தையும் இவங்களுக்காக இவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்கள் இவங்க விட்டு பேசிப்போம். கடைசியாக என் அண்ணாவை என்கிட்ட இருந்து தனியாக பிரித்து விளத்தி ஒரே ஏரியா லைஃபே இல்லாமல் அவருக்கு கொண்டு போயிட்டு அவர் தன்னுடைய கவலைகளையும் துன்பத்தினையும் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய சகோதரர் இழந்த இழப்பை தன்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க உயிரிழந்த அந்த இளைஞன் தொடர்பாக அவரது உறவினர் இவ்வாறான கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது இதோ. லீவ்ல கூட வந்தா அவ என்ன செய்வான்னு சொன்னா, லீவ்லயோ இல்லாட்டி எக்ஸாம் டைம்ல வந்தா கூட வந்து அப்பாண்ட அப்பா இல்ல அம்மா தான் இருக்கா. அம்மாண்ட வீட்டை போக சொன்னா அங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் வந்து நிப்பா. எக்ஸாமுக்கு போய் படிக்கணும்னு சொன்னா கூட படிக்க மாட்டேன், இவரோட நிப்பா. புருஷன் கொஞ்சம் அது மாதிரி வாழ்ந்துருந்தேன் கனகாலம். எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா இதுகளுக்கும் இந்த அவற்ற தரப்புல எல்லாருக்குமே தெரியும் இவ பத்தி. இவதான் இவருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் இந்த சைட்ல இவ ஒரு நாளும் கூட்டிக்கொண்டு போறது இல்லை. எந்த வசதி குறைஞ்ச ஆக்கள்னு சொல்லிட்டு அப்ப வந்து இதண்டையில் அப்ப எங்களோட வீட்டுக்கார கதைக்க போனாலும் சம்பந்தம் பற்றி கதைக்க போனாலும் வந்து அவன் முன்னுக்கு வர இல்லை. இருக்கும் படிப்பு முடியட்டும்னு சொல்லி சாட்டி கொண்டு இருந்ததால இப்போ படிச்சு முடிஞ்சு கிராஜுவேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த்ன்றபடியா அதுக்கு போறதுக்கு அது இதன்னா போறது. இப்போ வந்து ஒரு 2 மாசமா கதைக்கிறதுக்கு இதன்றையில வீட்டையும் வர இல்லை. அப்போ வந்து அடிச்சு கேட்டு கொண்டு இருந்தவர். அடிச்சு கட்டணும் ஏன் வரையில வீட்டை வரையிலன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பயங்கரமா அடிக்டட் ஆகி அவன் காதலுக்கு அடிமையாகி போனார். ஆனா கடைசி வேற உலகாலம் வந்து படிப்பிச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை எல்லாம் போய் செய்யற, எல்லா இடங்களும் போய் செய்யறவர். தனியா ஒரு இடத்துல இல்ல, எல்லா கண்ட்ராக்ட் எடுத்து வேற ஒரு இடங்களுக்கு போய் செய்யறவர். அப்ப உலகம் நடந்த பிறகு வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, அப்ப ஒரு நாள் 2-3 தரம் வந்து வந்துட்டு இது பண்ணுவா, வந்துட்டு ஓடிடுவா, இங்க நிக்க மாட்டா, எந்த வில்லங்கத்துக்கு வந்துட்டு போயிடுவா. அது 2-3 தரம் வந்து அப்படி இதாண்டி நிக்க சொல்ல வந்துட்டு ஓடினவன். ஒரு கிழமைக்கு முதல் 10 நாளைக்கு முதல் வந்து அவர் மருந்து குடிச்சிட்டார். இப்ப வரையில்லைன்னு சொன்னோன்னே மருந்து கண்ண நாள் போன் அடிச்சா கூட எடுக்கிறீங்களா, போன் ஆன்சர் பண்ணி போட்டு இப்படி கதைக்காம எல்லாம் செய்வா, அப்படி எல்லாம் செய்வா. இவ்வளவு காசு வந்து அவர் உழைச்சி கொடுத்து யூனிவர்சிட்டி படிச்சு முடிக்கும் வரைக்கும் அவர்தான் பார்த்தது. அப்ப வந்து வீட்டுக்காரர் வந்து ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப வந்து அவன் அம்மா வந்து காலம் கூடாதான் என்னது நாள் சரியில்லை, அவதான் வீட்டுக்கு அனுப்பலைன்னு சொல்லி கொண்டு என்னப்ப படிப்பு முடிஞ்சது. அப்ப கல்யாணம் இதுக்கு தான் அவர் வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருந்தவர். இந்த வயசும் கூட வந்து அங்க இருந்து நாங்கெல்லாம் வந்து இங்க கல்யாணம் செய்யறதுக்கு தான் இருந்தோம். நாங்க வார ஆகஸ்டுக்கு இல்லாட்டினா அதுக்கு முதல்ல நாங்க காய்ச்சி பேசி எழுதுவோம். அப்படி இப்படின்னா எழுதக்கூட வந்து இது வரைக்கும் முடியல சொல்லி படிப்பு முடியட்டும்னு சொல்லி விட்டுட்டு இருந்தவர். இப்போ மருந்து குடிச்சு ஒரு 10 நாளைக்குமா மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து எமர்ஜென்சியா வந்து வச்சிருக்கேக்கல நாங்கள் வந்து அடிச்சு காய்ச்சி நாங்க போன் அடிச்சு அங்கே இருந்த எங்களுக்கு பிரச்சனை இருந்தது. இல்ல நீங்க நான் அவரை விட போறீங்களா, இல்ல அப்படியே நீங்க காய்க்கிறீங்க அப்படி எல்லாம் சொல்லி அப்பயே வரையில தனக்கு காய்ச்சலன்னு சொன்னவர். அப்ப காய்ச்சலன்னு சொன்ன பிறகு வந்து விட்டுட்டு அப்ப அம்மா வந்து மறிச்சோதான் சொன்ன. அப்ப வேற நீங்க ஓட்டோ பிடிச்சோ இன்னொரு பிடிச்சோ வேற எதுவும் போயிருக்கலாம் காய்ச்சி தான் மேலாது அம்மா போகணும்னு சொன்னா அப்படி சின்ன சின்ன சாட்டுகளை சொல்லி கொண்டு இருந்ததால சரியாண்டுட்டு நாங்க பிறகு வந்து எல்லாரும் எடுத்து காய்ச்சா பிறகு வீட்டை வந்துருக்கா. அப்போ ஒருத்தரும் இல்லை. வீட்டை வந்தும்போது வந்து வாக்குவாதப்பட்டிருக்கா வந்து அவரோட வந்துட்டு. ஆனா இது வரைக்கும் கூட ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. அவளை வந்து அவருக்கு விருப்பம் மெட்டாக்களை பகத்தாரோலி அவாக்காண்டி எல்லாத்தையுமே செய்து கொடுப்பார் அவ. அப்ப கடைசியா வந்து அன்றைக்கு வந்து இந்த மருந்து குடிச்சிட்டு வந்த வீட்டை வந்து வீட்டை வந்துட்டு உடனே போயிட்டாதான் போப்பார் நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து கிணத்துக்கு வந்து செத்துட்டார். இவரும் தன்னுடைய உறவினர் குறித்த இளைஞனது இழப்பை தாங்க முடியாமல் தவிப்பது போல் தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எது எப்படியோ குறித்த அந்த தற்கொலையானது கொலையா தற்கொலையா, குறிப்பாக காதலில் ஏமாற்றப்பட்டு மனம் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் தற்கொலை செய்தாரா அல்லது மனம் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையானாரா எதுவுமே தெரியாத நிலையில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இவர்களது கருத்து பற்றி குறித்த மாணவியினது வீட்டார் சரி மாணவி சரி எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களையும் எங்களுக்கு முன்வைக்கலாம். ஆகவே உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் எங்களுடைய தமிழனின் பார்வைக்கு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த சம்பவத்துடன் என்ன தொடர்பு இருக்கிறது, பின்னணி என்ன என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களது சமூகம் சரி, எங்களுடைய இணையதள வாசகர்கள் சரி, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம்.
எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் இந்த தகவலை விடுத்துக்கொண்டு எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த தேடல் தொடர்ந்தும் தமிழனின் பார்வையில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுரேந்த். இதற்கு உதவி புரிந்த ஊடகவியலாளர் சபீஸுக்கும் அதே போன்று அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழன்24.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. தரணிவால் தமிழர்களின் இதய மொழி தமிழன் 24.com.